வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோல டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமோட ஹால் டிக்கெட் எப்பொழுது வெளியிடப்படும் அந்த டீடைல்ஸ் பத்தியும், இப்ப படிக்க தொடங்கினா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியுமா அந்த டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு 2-3 பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க. ஹால் டிக்கெட் வந்து வந்துருச்சு இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. வீடியோஸ் கூட நாங்க சிலது பார்த்தோம். அது உண்மையா மேடம்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ மூலமாவும் தெரியப்படுத்துவோம். இல்ல அப்படின்னா நாங்க WhatsAppலயும் தெரியப்படுத்துவோம். Telegram குரூப்லயும் தெரியப்படுத்துவோம். கண்டிப்பா வீடியோஸ் போட்டுருவோம். சரிங்களா? வந்துருச்சு அப்படின்னு சில பேர் இன்னைக்கு வந்துருச்சு, இந்த டேட்ல வந்துருச்சு, இப்ப வந்துருச்சுன்னு டெய்லி போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க வந்து நம்ப வேணாம். சரி, நீங்க வந்து யாரையுமே நம்ப வேணாம். நீங்க ஜஸ்ட் அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஹால் டிக்கெட் வந்திருக்கா இல்லையான்னு. அந்த அஃபிஷியல் வெப்சைட் எதுனா, நீங்க ஜஸ்ட் அப்ளிகேஷன் போட்டீங்க இல்லையா? அப்ப எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்களோ, அதிலேயே தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் பத்திய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வரும். அதுல பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். அதுதான் உண்மையானதும் கூட. சரிங்களா? இப்ப சில பேர் நெட் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஃபோன்லயே கூட உங்களுக்கு பண்ண தெரியும். அந்த வெப்சைட் போய் எப்படி எடுக்கிறதுங்கிறத அக்சஸ் பண்ண தெரியும். அப்படி தெரியலன்னா, நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து மொபைல் வச்சிருந்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுள்லயே போயிட்டு பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். நீங்க டெய்லி வந்து ஒரு 10:00 அதில பார்த்துருங்க. சப்போஸ் வந்திருக்கா இல்லையான்னு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து அப்டேட்டடா தெரிஞ்சுக்கணும்னா, அதிலயே பார்த்துக்கங்க. இப்ப நான் எப்படி அந்த வெப்சைட்டுக்கு போறதுங்கிறத முதல்ல சொல்லிர்றேன். ஜஸ்ட் கூகுள்குள்ள போயிட்டு, நான் சொல்ற மாரி டைப் பண்ணிக்கங்க. அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இப்படி டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. உங்களுக்கு இது போல வரும். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து தெரியப்படுத்திடுவாங்க. இந்த லேட்டஸ்ட் நியூஸ் போயிட்டுருக்கு இல்லையா? இதுலயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஹால் டிக்கெட் அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேட்டஸ்ட் நியூஸ்லயே அவங்க வந்து போயிட்டுருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ எடிட் ஆப்ஷன் குடுத்து நீங்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஓவர் ஆயிறதுக்கு உங்களுக்கு ஏப்ரல் 22, 25 வரைக்கும் ஆயிடுச்சு. அப்பன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் டியூரேஷன்ல உங்களுக்கு இன்டிமேஷன் வரலாம். என்னோட கணிப்புப்படி தான் நான் சொல்றேன். நம்ம கன்ஃபார்மா எதுவுமே சொல்ல முடியாது. நமக்கு அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்லேருந்து வந்தா மட்டும் தான் அத நம்ப முடியும். நீங்க வேற எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இங்க தான் இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா, இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இதே போல பாஸ் ஆகும். அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாம அவங்க வெப்சைட்லயே தெளிவா குடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க. தேர்வு அனுமதி சீட்டு பதிவிறக்கம் மற்றும் தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றிய விவரங்கள் www.arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தில் அவ்வப்போது பதிவிடப்படும். விண்ணப்பதாரர்கள் இத்தளத்தில் தொடர்பு இருக்கவும். ஸோ இன்ஃபர்மேஷன் வேற எங்கேயுமே வராது. உங்களுக்கு இந்த வெப்சைட்லயே தான் வந்துரும். இத வேணா நீங்க டெய்லி செக் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. நீங்க வேற எதையுமே நம்ப வேணாம். உங்களுக்கு தேவைன்னா இத செக் பண்ணிக்கங்க. இது ஈஸி தான். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா, இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணா பாஸ் ஆக முடியுமா? நல்ல ஸ்கோர் வாங்கிடலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா நல்ல ஸ்கோர் உங்களால வாங்க முடியும். இதுக்கு குறிப்பிட்டு ஒரு 1 மந்த் டைம் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு ஜஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அந்த 100 கொஸ்டின்ல 50 கேள்விகள் வந்து தமிழ்லே கேட்குறாங்க. அந்த 50 கேள்விகள்ல நீங்க ஒரு 20 மார்க் எடுத்தாலே போதுமானது. அந்த 20 மார்க் வந்து எலிஜிபிலிட்டிக்கு. ஆனா அந்த 20 மார்க் நீங்க எடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட பேப்பரே வந்து வேல்யூட் பண்ண மாட்டாங்க. அதனால தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் தான். அந்த 20 எடுத்தா போதுமானது. அடுத்த கட்டத்துக்கு நீங்க போலாம் அப்படிங்கிற மாரி. ரிமைனிங் உங்களுக்கு 50 மார்க்கு. அதுல பார்த்தீங்கன்னா, 20 மார்க்கு உங்களுக்கு ஜிகே. அந்த 20 மார்க்லயும் கிட்டத்தட்ட ஒரு 13 மார்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ் தான் கேட்கறாங்க. 6த்துலேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின்ஸ் பேருந்து அப்படிங்கிற டெர்ம் வர்றது, பேருந்து சம்மந்தப்பட்ட கேள்விகள், நிமிட கணக்குகள், இது போல எளிமையான கணக்குகள் தான் கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு 13 கொஸ்டின் வருது. அப்புறம் ஒரு 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் கேட்கறாங்க. அது ரொம்ப சிம்பிளானத தான் கேட்கறாங்க. சில முக்கியமான நீர்வீழ்ச்சி, அப்புறம் சட்டமன்ற தொகுதி அது போலலாம் ஈஸியா தான் கேட்கறாங்க. அதுபோல ஒரு 7 மார்க்கு. ஸோ டோட்டலா வந்து 20 மார்க்கு ஜிகே. இதுல வந்து நீங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கணும். தென் அதுக்கப்புறம் 30 மார்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கொஸ்டின்ஸு. அது ஃபுல்லாவே எதுலேருந்து கேட்கறாங்கன்னா, ஐஆர்டி புக்லேருந்து தான் கேட்கறாங்க. ஐஆர்டி புக் வந்து ஒரு 4 புக் இருக்கு. அதுல 3 வந்து மெயினான புக். இன்னொன்னு பயிற்சின்னு ஒண்ணு வரும். ஸோ அந்த 3 புக்லயும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, உங்களுக்கு 75% கேள்விகள் எதுலேருந்து வருது டெக்னிக்கல் கொஸ்டின்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு 5 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் குடுத்துருப்பாங்க. ஒரு மேட்ச் குடுத்துருப்பாங்க. அத தெளிவா படிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். என்னோட கணிப்புப்படி கிட்டத்தட்ட 25 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க புக் பேக்க முழுசா
அந்த 3 புக்லேயும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிச்சாலே 25 மார்க் கன்ஃபார்மாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மார்க் பார்த்தீங்கன்னா, புக்கு உள்ளேருந்து கேட்குறாங்க. டெக்னிக்கலா சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்க ஃபுல்லா புக் உள்ள கொஞ்சம் ரீட் பண்ற மாரி இருக்கணும். ஆனா, ஐஆர்டி புக்க பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு டாபிக்கும் ஒரு 4 பேஜ் அவ்வளோதான் குடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 5, 6 அவ்வளோதான். அதனால அது ஈஸி தான் படிக்கிறதுக்கு. அது உள்ளேருந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு. ஸோ டோட்டலா இந்த 30 மார்க்ல நீங்க வந்து கன்ஃபார்ம் ஒரு 29 மார்க் எடுக்கலாம். நீங்க அத தெளிவா படிச்சுக்கிட்டா, ஒரு 1 மார்க் போனா கூட 29 மார்க் கன்ஃபார்மா எடுக்கலாம். 30 கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது ஈஸி தான். ஸோ, இப்ப நீங்க வந்து ஓனா படிச்சாலும் சரி, நான் ஒரு டெக்னிக் எப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நீங்க ஓனா ஐஆர்டி புக் இருக்கு அப்படின்னா, நீங்க ஓனா கூட படிச்சு எழுதுங்க. இல்ல நீங்க எங்ககிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சாலும் சரி. ஆனா படிக்கிறத மட்டும் விட்றாதீங்க. இன்னும் டேட் வரல அப்படிங்கிறதுனால நீங்க அலட்சியப்படுத்த வேணாம். அந்த டச்லயே இருக்கணும் படிச்சுட்டு இருக்கிறது மட்டும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வரும். படிச்சுக்கிட்டே இருங்க. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே கவர் ஆகிடும். தமிழ், பொது அறிவு, கணிதம், தொழில்முறை திறனறி தகுதி வினாக்கள் எல்லாமே சேர்ந்து 2500 கேள்விகள் இருக்கும். 500 பேஜஸ் மேலே இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த புக்கு வாங்கி படிங்க. புக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவோம். புக்கு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் 2மே உங்களுக்கு தேவை அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரைடேலேருந்து டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் ஆகுது. இது ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னாலும், கீழ இருக்கக்கூடிய அமௌண்ட்ட பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அது போல நீங்க பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க.